அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முட்டை மிட்டாய் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்குவோம். ஒரு அடிகனத்த பாத்திரத்தில் நம்ம 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்குவோம். அதில் மஞ்சக்கருவில் அப்படியே பார்த்தா நம்மளுக்கு வெள்ளையாக ஒன்று ஒட்டி இருக்கும். அதை எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு கவுச்சி வாசனை இருக்காது. அதை நான் இப்படி கட் பண்ணி அதை எடுத்துட்டு சும்மா நம்ம அதை கிண்டிக்க வேண்டியதுதான். அப்புறம் ஒரு பிஞ்சு சால்ட்டு அதையும் போட்டு நல்லா கிளறிக்கணும். அதுக்கு பிறகு நம்ம நான் நெய் எடுத்திருக்கேன். நெய் 50 நெய் அதையும் சேர்த்துக்கணும். அப்புறம் 200 ஜீனி அதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கணும். அப்புறம் 1/4 கிலோ பால்கோவா, அது இனிப்பு இல்லாதது, அந்த பால்கோவா 1/4 கிலோ சேர்த்துக்கணும். இந்த முட்டை மிட்டாய்க்கு இந்த பால்கோவா தான் அதுக்கு டேஸ்ட்டே. நம்ம பாதாமும் முந்திரியும் 25 எடுத்துக்கணும். 25 கிராம் எடுத்து அதை மிக்சியில் நல்லா தண்ணி ஊற்றாமல் அரைச்சி அதையும் சேர்த்துக்கணும். அதையும் சேர்த்து நல்லா கிளறி கொஞ்சம் கட்டிகள் அதிகமாக இல்லாமல் அதை நசிச்சு விட்டுக்கணும். ஓரளவு கட்டி உடைச்சா போதும். ஏன்னா நம்ம அடுப்பில் வச்சா கொஞ்சம் கரைஞ்சிரும். ஓரளவாக நான் அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் வச்சுட்டேன். நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கணும் கொஞ்சம். நான் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். ரோஸ் எசன்ஸும் சேர்த்துக்கலாம். அது 2 ட்ராப்ஸ் ஊற்றிக்கலாம் இருந்துச்சுன்னா. அது கலர் இல்லாத ரோஸ் எசன்ஸு அது சேர்த்துக்கலாம். அப்புறம் நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கிளறிக்கணும். நல்லா கிளறி இந்த ஸ்டேஜ் கெட்டியாகவும் ரொம்ப கெட்டியாகவும் வரக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கையில் நம்ம ட்ரேயில் நெய்யை தடவி அதில் நம்ம ஊற்றிக்கணும். ஊற்றி சேர்த்துக்கிட்டு நான் பிரியாணி சட்டியை தான் அடுப்பில் வச்சு அது ஸ்டாண்டு போட்டு அதில் வைக்கிறேன். மூடி மேலே வெயிட் வைக்கணும். நம்ம நான் இஞ்சி குழவியை வச்சுருக்கேன். கொஞ்சம் அழுத்தமாக இருந்தால் காற்று போகாமல் சீக்கிரம் அது வெந்துடும். அப்புறம் நம்ம அப்பைக்கப்போ திறந்து பார்த்துக்கணும். ஒரு 30 நிமிஷம் சென்ற பிறகு நம்ம திறந்து பார்த்துக்கணும். அப்புறம் 35 நிமிஷம் வச்சா போதும். அதோட எனக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தா அப்படியே கோல்டன் கலரில் வந்துருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நம்ம ஆறின பிறகு நல்லா ஆறணும். ஆறின பிறகு நான் அதை கட் பண்ணேன். நல்லா அருமையாக வந்துருந்துச்சு. சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. என் பையனும் அதுதான் சொன்னிச்சு, அம்மா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா, நம்ம சாப்பிடாத அளவுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு. இதை நீங்கள் அளவுகளை கரெக்டாக வச்சு பண்ணிங்கன்னா எல்லாம் கரெக்டாக வரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்குங்க. இது மாதிரி செஞ்சு பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். 2 முட்டை, நெய் 50, ஜீனி 200, பால்கோவா 1/4 கிலோ, முந்திரியும் பாதாமும் 25, அரை ஸ்பூனு ஏலக்காய் பொடி, ஒரு பிஞ்சு உப்பு, இவ்வளோதான் அதுக்கு ஐட்டம். எல்லாம் சேர்த்தியன்னா இந்த மாதிரி டேஸ்ட்டாக கிடைக்கும். நல்லா சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் பையன் இவ்வளோ அழகாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கமான்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.